இந்த புகைப்படத்தில் காட்டப்படக்கூடியவர் ஹிஷாம் ஹிஜாசி என்று சொல்லக்கூடிய நபர். இவர் பாலஸ்தீனத்தில் பிறந்தவர், தற்போது ஆஸ்திரேலியாவில் வாழ்ந்து வருகிறார். நமக்கெல்லாம் தெரியும், இந்த பாலஸ்தீனத்திற்கு எதிரான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு யுத்தம் ஆரம்பித்ததிலிருந்து பல சமூக வலைதளங்களும் பாலஸ்தீனம் தொடர்பான செய்திகளுக்கு பலவிதமான முட்டுக்கட்டைகளையும் இட்டு வந்தது நமக்கு தெரியும். நம்முடைய சேனல்களே இல்லாமல் போனது, யூடியூபினுடைய சில விதிமுறைகளுக்கு இடம் தரவில்லை என்பதையெல்லாம் நம்ம பல தடவைகள் பார்த்திருக்கிறோம். இப்படியான சூழல்ல அண்மையில் டிக்டாக் அமெரிக்காவில் பெரிய தாக்கம் செலுத்துகிறது. டிக்டாக்னால தான் பாலஸ்தீன ஆதரவு ஆர்ப்பாட்டங்கள் பெரிய அளவில் நடத்தப்படுவதற்கு காரணமாக அமைந்தது என்கிற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு தற்போது யூதர்கள் சார்ந்த பல பண முதலைகள் இணைந்து டிக்டாக்கினுடைய அமெரிக்க உரிமையை கைப்பற்றி இருக்கிறார்கள். டிக்டாக் சீனாவுக்கு சொந்தமானது. ஆனால் அமெரிக்காவில் மாத்திரம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய யூத பணக்காரர்களால் அது விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிறது. டிக்டாக் அவங்க பேரை வித்திருக்கிறாங்க, டிக்டாக்கினுடைய சிஸ்டத்தை வித்திருக்கிறாங்க, அல்காரிதத்தை நாங்கள் கொடுக்கல என்று சொல்லி இருக்கிறார்கள். இப்படியான சூழலில் தான் பாலஸ்தீன் தொடர்பான செய்திகளை வெளியிடுவதற்கு டிக்டாக்கும் பல தடைகளை விதித்து வரக்கூடிய சூழலில் தான் ஹிஷாம் ஹிஜாசி என்ன பண்ணார் என்று சொன்னா, அப்ஸ்க்ரோல்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு தனியான தளத்தை உருவாக்கி இருக்கிறார். சோஷியல் பிளாட்ஃபார்ம் அது. ஏற்கனவே ஃபேஸ்புக் இருக்குது, யூடியூப் இருக்குது, டிக்டாக் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, இப்படி பலது இருந்தாலும் இவர் உருவாக்கி இருக்கக்கூடிய அப்ஸ்க்ரோல்ட் என்கிற இந்த தளம் இது எல்லாவற்றுக்கும் சற்று வித்தியாசமான ஒரு தளமாக இருக்கிறது மட்டுமல்லாம ஓபன் சோர்சஸ் ஆக இருக்கக்கூடியது. நீங்க ஏதாவது ஒரு சென்சிட்டிவ் இஷ்யூவாக இருந்தால் சென்சிட்டிவ் கண்டென்ட் சொல்லியே நீங்க அதில் அப்லோட் பண்ணிட முடியும். அல்லது ஏஐ கண்டென்ட் ஆக இருந்தால் ஏஐ கண்டென்ட் சொல்லி அதை நீங்க பப்ளிஷ் பண்ண முடியும். அதை தாண்டி சாதாரணமாக யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய விதத்தில் ஹிஷாம் ஹிஜாசியால் இந்த அப்ஸ்க்ரோல் என்கிற தளம் தற்போது உருவாக்கப்பட்டு பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நடைபெற்ற விவகாரம் என்னன்னா, இந்த அப்ஸ்க்ரோல் என்கிற இந்த தளம் கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து ரிமூவ் பண்ணப்பட்டிருந்தது. உடனே ஹிஷாம் ஹிஜாசியும் அபிஷியல் பக்கத்தில் வந்து ஆமா கூகுள் எங்களை ரிமூவ் பண்ணி இருக்கிறாங்க என்கிற தகவல்களை சொல்லியிருந்தார். 2.5 மில்லியன் யூசர்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறார்கள். தற்போது வரைக்கும் மக்களுக்கு மத்தியிலே பரவலாக பயன்படுத்தக்கூடிய, வேகமாக பரவக்கூடிய ஒரு தளமாக இந்த பாலஸ்தீன சகோதரர் உருவாக்கி இருக்கக்கூடிய அப்ஸ்க்ரோல் என்கிற இந்த தளம் தற்போது மக்கள் மத்தியில் பரவி வருகிறது. ரஸ்மின் MISC என்கிற பேர்ல நீங்க அப்ஸ்க்ரோல் நம்முடைய அக்கவுண்ட்டையும் போய் பார்க்க முடியும். நம்ம ஒரு 1 வீக்குக்கு முன்னாடியே இதில் அக்கவுண்ட்டை ஓபன் பண்ணி இருக்கிறோம். ஆனால் ஆப்பிள் ஸ்டோர்ல இதற்கு எந்த தடையும் வரவில்லை. இன்றைக்கு ஈவினிங் ஆகும்போது கூகுள் பிளே ஸ்டோர் மீண்டும் அந்த அப்ளிகேஷனை ரீபப்ளிஷ் பண்ணி இருக்கிறாங்க. அது தொடர்பாக கருத்து வெளியிட்டிருக்கக்கூடிய ஹிஷாம் ஹிஜாசி என்ன சொல்றாருன்னா, கூகுளோட நாங்கள் பேசி எங்களுடைய தளத்தில் எந்த பிரச்சனையும் கிடையாது, நீங்கள் அதுக்கு அனுமதிக்கணும்னு சொல்லி கோரிக்கை விடுத்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் மீண்டும் அது பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு சொல்லியிருக்கிறாரு. ஆண்ட்ராய்டு டிவைஸ் வைத்திருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக உங்கள் டிவைஸில் அப்ஸ்க்ரோலை டவுன்லோட் பண்ண முடியும். அதே நேரத்தில் ஐபோன் யூஸ் பண்ணக்கூடியவங்களும் அப்ஸ்க்ரோல்டு சொல்லி டைப் பண்ணீங்கன்னால UPS அடிக்கும் போதே உங்களுக்கு அந்த தளம் வந்துடும். கிட்டத்தட்ட அதை நீங்கள் பார்க்கும்போது இன்ஸ்டாகிராமை பார்க்குற மாதிரியே இருக்கும். ஆனால் இன்ஸ்டாகிராமுக்கும் டிக்டாக்குக்கும் மாற்றாக வந்திருக்கக்கூடிய ஒரு தளம், ஒரு பாலஸ்தீன சகோதரரால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய தளம். இந்த தளத்துக்கு நுழையக்கூடியவங்க நம்மை பின்தொடர விரும்பினால் ரஸ்மின் MISC என்று நீங்க டைப் பண்ணி நம்மளை ஃபாலோ அப் பண்ண முடியும். நம்முடைய வீடியோக்களை நீங்க அதிலையும் பார்க்க முடியும். இப்படி ஒரு ஓப்பன் சோர்ஸாக இந்த தளம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தடை விதிக்கப்பட்டு மீண்டும் அதற்கு அனுமதிக்கவும் பட்டிருக்கக்கூடிய சூழல்ல